Hey friends, welcome back to CTSC Computer Science Hub. Previous part 1ல நம்ம data structuresோட basics பார்த்தோம். Arrays, linked list, stacks, queues, trees, graph்னு important concept complete பண்ணிட்டோம். இப்போ part 2ல இன்னும் நம்ம எக்ஸாம் important topicsஐ பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ்லேருந்து டிஎன்பிசி சிடிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். லெட் ஸ்டார்ட் வித் பைனரி சர்ச் ட்ரீ, ஷார்ட்டாக பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ட்ரீ கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆனால் எல்லா ட்ரீஸும் பைனரி சர்ச் ட்ரீ இல்லை. பிஎஸ்டிக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா சர்ச்சிங், இன்சர்ஷன், டெலிஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் டிஎன்பிசி சிடிஎஸ் எக்ஸாமில் பிஎஸ்டிக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிளாக ஒரு ரியாலிட்டி எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டிக்ஷனரியில் வேர்ட் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து சர்ச் பண்ண மாட்டோம். மிடில் பேஜில் ஓப்பன் பண்ணி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் தான் பைனரி சர்ச் ட்ரீ. டேட்டா கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ சர்ச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். பிஎஸ்டின்னா பைனரி சர்ச் ட்ரீ. இது ஒரு பைனரி ட்ரீ, ஆனால் ஒரு ஸ்பெஷல் ரூல் ஃபாலோ பண்ணும். ரூட் விட ஸ்மாலர் வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் சப்ட்ரீயில் இருக்கும். ரூட்ஸ் விட ஸ்ட்ராங்கர் வேல்யூஸ் எல்லாம் ரைட் சப்ட்ரீயில் இருக்கும். இந்த ரூல் ஃபாலோ பண்ணுறதுனால தான் சர்ச் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். இப்போ டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனாக ஈஸியாக பார்க்கலாம். இங்கே 50 ரூட் நோட் இருக்குது. 50 விட சின்ன வேல்யூஸ் 30, 20, 10, 40, 45 எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குது. 50 விட பெரிய வேல்யூஸ் 70, 60, 80 அண்ட் 90 எல்லாம் ரைட் சைடில் இருக்குது. இதுதான் பிஎஸ்டியோட மெயின் ரூல். சர்ச் பண்ண எக்ஸாம்பிள் பார்ப்போம். 60 சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் 50 கம்பேர் பண்ணுவோம். 50 விட பெருசு, ஸோ ரைட் சைட் போவோம். நெக்ஸ்ட் 70 கம்பேர் பண்ணுவோம். 60 70 விட சின்னது, ஸோ லெஃப்ட் சைட் போவோம். அங்கே டைரெக்டாக 60 கிடச்சிடும். அதனால் பிஎஸ்டியில் சர்ச்சிங் ரொம்ப ஃபாஸ்ட். பிஎஸ்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஆர்டர் டிரான்ஸ்வர்சல், எல்என்ஆர், லெஃப்ட் நோட் ரைட். இந்த ட்ரீக்கு இன் ஆர்டர் டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவாங்க. 10, 20, 30, 40, 45, 50, 60, 70, 80, 90 அப்சர்வ் பண்ணுங்க. நம்பர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. இது பிஎஸ்டியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ கீ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். லெஃப்ட் சப்ட்ரீ ஸ்மாலர் வேல்யூ, ரைட் சப்ட்ரீ லார்ஜர் வேல்யூ. டூப்ளிகேட் கீஸ் ஜென்ரலி அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்ஆர்டர் டிரான்ஸ்வர்சல் ஆல்வேஸ் சார்ட்டட் ஆர்டர் கொடுக்கும். சர்ச், இன்செர்ட், டெலீட் எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒன்லைனரை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். எக்ஸாமில் டைரக்ட் தியரி கொஷினுக்கு யூஸ் ஆகும். இன் ஆர்டர் டிரான்ஸ்வர்சல் ஆஃப் அ பைனரி சர்ச் ட்ரீ ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் கீ இன் அசெண்டிங் ஆர்டர். In order transversal of a binary search tree always produces keys in ascending order. BST-லேருந்து insert, delete, search, in order, pre-order, post-order, time complexity மாதிரி repeated questions கேட்கலாம். இப்போ previous year question பார்க்கலாம். What is the average time complexity of a searching an element in a BST? Answer O of log n. ஒன்லைனர் கான்செப்டாக இது நீங்கள் எழுதிக்கோங்க. இன் அ பேலன்ஸ்டு பிஎஸ்டி சர்ச்சிங் அன் எலமெண்ட் டேக்ஸ் O of log n டைம் ஆன் ஆவரேஜ். இப்போ எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல which transversal in a BST gives the keys in sorted order? Answer ஆப்ஷன் சி, இன் ஆர்டர் டிரான்ஸ்வர்சல். இதோட ஈஸி எக்ஸாம் ட்ரிக்கை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிஎஸ்டி ப்ளஸ் சார்ட்டட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு இன் ஆர்டர் டிரான்ஸ்வர்சல். பிஎஸ்டி ப்ளஸ் சார்ட்டட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு இன் ஆர்டர் டிரான்ஸ்வர்சல். இந்த ஒன்லைனர் ட்ரிக் ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. பிஎஸ்டி கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பிஎஸ்டி எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்காது. பேலன்ஸ்டாக இல்லைன்னா சர்ச்சிங் ஸ்பீட் குறைஞ்சிடும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண யூஸ் பண்ணுறது தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஏவிஎல் ட்ரீ. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள். பிஎஸ்டியில் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது சில டைம் ட்ரீ ஒரு சைடாக சாஞ்சிடும். அப்போ சர்ச்சிங் ஸ்பீட் குறையும்.
இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரீ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஏவிஎல் ட்ரீயை கூப்பிடும். ஏவிஎல் ட்ரீனா செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. பிஎஸ்டி மாதிரி லெஃப்டில் ஸ்மாலர் வேல்யூஸ், ரைட்டில் லார்ஜர் வேல்யூஸ் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு ரூல் ஃபாலோ பண்ணும். லெஃப்ட் சப்ட்ரீ ஹைட்டும் ரைட் சப்ட்ரியோட ஹைட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணும். அதனால் சர்ச்சிங், இன்சர்ஷன், டெலிஷன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ டயக்ராமை ஒரு சின்ன எக்ஸாம்பிளேஷனோட பார்க்கலாம். இங்கே 30 ரூட் நோட் இருக்குது. லெஃப்ட் சைடில் 20, 10, 25ன்னு இருக்குது. ரைட் சைடில் 40, 35, 15 இருக்குது. அப்சர்வ் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது. அதனால தான் இது பேலன்ஸ்டு ஏவிஎல் ட்ரீ. ஏவிஎல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேலன்ஸ் ஃபேக்டர். ஃபார்முலா வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹைட் மைனஸ் ரைட் ஹைட். எக்ஸாமுக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அலௌடு வேல்யூஸ் என்ன? -1, 0, +1. இந்த 3 வேல்யூஸ்குள்ளே இருந்தால் ட்ரீ பேலன்ஸ்டு. இதை விட அதிகமாக இருந்தால் ட்ரீ பேலன்ஸ்டு இல்லை. அப்போ ரொட்டேஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஏவிஎல் ட்ரீ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் யூஸ் பண்ணோம். எல்எல் ரொட்டேஷன் ரைட் ரொட்டேஷன் ஆகும், ஆர்ஆர் ரொட்டேஷன் லெஃப்ட் சைடில் ரொட்டேஷன் ஆகும், எல்ஆர் ரொட்டேஷன் லெஃப்ட் ரொட்டேஷன் ப்ளஸ் ரைட் ரொட்டேஷன் ஆகும், ஆர்எல் ரொட்டேஷன் வந்து ரைட் ரொட்டேஷன் ப்ளஸ் லெஃப்ட் ரொட்டேஷன் ஆகும். ரொட்டேஷன் ஸ்டெப்ஸ் எக்ஸாம்பிள் ரொம்ப டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. ரொட்டேஷன் நேம்ஸ் அண்ட் பர்பஸ் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். ஏவிஎல் இஸ் அ செல்ஃப் பேலன்சிங் பிஎஸ்டி. பேலன்ஸ் ஃபேக்டர் வேல்யூஸ் -1, 0, +1. இந்த வேல்யூஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். சர்ச், இன்சர்ட், டெலீட் எல்லாம் எஃபிஷியன்ட். ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of log n. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒன்லைனர் பாயிண்ட்டை கண்டிப்பாக நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஏவிஎல் ட்ரீ ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ் இட் செல்ஃப் யூஸிங் ரொட்டேஷன்ஸ் டு மெயின்டைன் O of log n பர்ஃபார்மன்ஸ். இப்போ டிஎன்பிசி டிப்ஸ் மெயின்லி என்ன வருங்கிறத பார்க்கலாம். பேலன்ஸ் ஃபேக்டர் எல்எல், ஆர்ஆர், எல்ஆர், ஆர்எல் ரொட்டேஷன்ஸ் வரும். O of log என்னன்னு கேட்பாங்க. இந்த கான்செப்ட்ஸும் ரிப்பீட்டட்லி கேட்குறதும் கூட. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2022 என்ன கேட்டுக்காங்கன்னா, which of the following is true about AVL tree? ஆப்ஷன் ஏ, இட் ஈஸ் அ செல்ஃப் பேலன்சிங் ட்ரீ. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். AVL tree is a self-balancing binary search tree. Expected question 2026ல what is the allowed balance factor of an AVL treeன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் -1, 0, +1. இதில் ஆல் த எபோங்கிறது கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து ஆல் த எபோங்கிறது வராது. ஏன்னா அதில் +or -2 இருக்குது. அதுக்கு பதிலாக ஆல் த எபோன்றது வரும். ஏவிஎல்னா பேலன்ஸ் ஃபேக்டர் எப்பவுமே -1, 0, +1 தான். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்டி ட்ரீயும் ஏவிஎல் ட்ரீயும் பார்த்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ட்ரீ ஸ்ட்ரக்சரான ஹீப் அண்ட் ப்ரையாரிட்டி கியூ கான்செப்டை சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு ரியாலிட்டி எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்த ஆர்டரில் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சீரியஸ் பேஷண்ட்க்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ரையாரிட்டி கியூவில் ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கிற எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகும். டெஃபினேஷன் ஆஃப் ஹீப் அண்ட் ப்ரையாரிட்டி என்னென்னா, ஹீப் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. அது ஹீப் ப்ரையாரிட்டி ஃபாலோ பண்ணும். ப்ரையாரிட்டி கியூனா எலமெண்ட்ஸ் அரைவல் ஆர்டரில் ப்ராசஸ் ஆகுது. ப்ரையாரிட்டி பேசிஸில் ப்ராசஸ் ஆகும். ஹைலி ப்ரையாரிட்டி இருந்தால் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா லோவஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கியூவும் ப்ரையாரிட்டி கியூவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கியூ FIFO பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். ப்ரையாரிட்டி கியூவும் ப்ரையாரிட்டி ஃபாலோ பண்ணும். இப்போது டயக்ராம் பார்க்கலாம். இது மேக்ஸிமம் ஹீப். ரூட் நோட் 50, சில்ட்ரன் 30 and 40, நெக்ஸ்ட் லெவல் 20, 15, 10, 5. அப்சர்வ் பண்ணுங்கள், பேரண்ட் நோட் எப்போவுமே சில்ட்ரன் விட பெருசாக இருக்கும். 50, 30, 40 விட பெருசு. அதே மாதிரி 20, 15 விட 30 வந்து பெருசு. 10 and 5 40 வந்து பெருசு. இதுதான் மேக்ஸ் ஹீப் ப்ரையாரிட்டி. அரே ரெப்ரசன்டேஷனை பார்க்கலாம். ஹீப் மெமரியில் ட்ரீ மாதிரி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அரே ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இங்கே அரே ரெப்ரசன்டேஷன் 50, 30, 40, 20, 15, 10,
5 ஆர்டரில் சேவ் பண்ணியிருக்கு. அதனால் ஹீப் இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸி. இன்டர்வியூவில் ஹீப் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அரே ரெப்ரசன்டேஷன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். ஹீப் ப்ரையாரிட்டி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹீப்பில் பேரண்ட் சில்ட்ரனை விட கிரேட்டர் தென்னாக இருக்கும். மினிமம் ஹீப்பில் பேரண்ட் சில்ட்ரனை விட ஸ்மாலர் தென்னாக இருக்கும். இதுதான் ஹீப்போட பேசிக் ரூல். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஹீப் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. மேக்ஸ் ஹீப்னா பேரண்ட் கிரேட்டர் தென் ஆர் சில்ட்ரன். மினிமம் ஹீப்பில் பேரண்ட் ஸ்மாலர் தென் ஆன் சில்ட்ரன். இன்சர்ட் அண்ட் டெலீட்டில் ஓ ஆஃப் லாக்ன்னு இருக்கும். ஹீப் யூஸ் பண்ணி ப்ரையாரிட்டி கியூ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒன்லைனர் பாயிண்ட்டை கண்டிப்பாக நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீயில் நோட் ஐக்கு சில்ட்ரன் பொசிஷன்ஸ் 2i அண்ட் 2i+1 இருக்கணும். ஓகேவா? இப்போ டிஎன்பிசி டிப். டிஎன்பிசி மெயின்லி ஹீப் ப்ரையாரிட்டி, மேக்ஸிமம் ஹீப், மினிமம் ஹீப் அண்ட் ப்ரையாரிட்டி கியூ, அரே ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரி கொஷின்ஸ் வரும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். Which data structure is used to implement priority queue? Answer option C, heap. ஒன்னேல கான்செப்ட் என்னன்னா priority queue is efficiently implemented using heap. Expected question 2026ல in heap maximum which statement is always true? அதோட கரெக்ட் ஆன்சர் மேக்ஸிமம் ஹீப்னாலே அது கிரேட்டர் தென்னுக்கு எப்படி இருக்கணும்னா பேரண்ட்டுக்கு தான் அது கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். சில்ட்ரனை விட கிரேட்டர் தென் பேரண்ட். இதில் ஈஸி ட்ரிக் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா மேக்ஸிமம் ஹீப்னாலே பேரண்ட் பெருசு, மினிமம் ஹீப்னா பேரண்ட் சின்னது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிராஃப் பற்றி பார்த்தோம், அதோட ஓவர் வியூஸ். இப்போ அதோட டைப்ஸாக எலாபரேட்டாக பார்க்கலாம். பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ். breadth first search, depth first search. குயிக்காக அதை ரீகால் பண்ணலாமா? கிராஃபில் இருக்கிற எல்லா நோட்ஸும் விசிட் பண்ணுறது தான் டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சலுக்கு 2 பாப்புலர் மெத்தட் இருக்குது. அது பிஎஃப்எஸ் breadth first search, டிஎஃப்எஸ் depth first search. இப்போ கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். டிரான்ஸ்வர்சல் ஆர்டர் பிஎஃப்எஸில் லெவல் பை லெவல் நடக்கும். அதே டிஎஃப்எஸில் டெப்த்தாக போய் பேக் ட்ராக்கிங் பண்ணும். டேட்டா ஸ்ட்ரக்சரில் பிஎஃப்எஸ் கியூவில் யூஸ் ஆகும், டிஎஃப்எஸ் ஸ்டாக்கில் யூஸ் ஆகும். மெமரி ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா பிஎஃப்எஸ் கொஞ்சம் அதிகமாக மெமரி யூஸ் பண்ணும், அதே டிஎஃப்எஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ்க்கு ஓ ஆஃப் வி ப்ளஸ் இ, வெர்டிசஸ் ப்ளஸ் எட்ஜஸ். இந்த ஃபார்மில் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டேபிளை ஈஸியாக புரிஞ்சுக்கலாமா? பிஎஃப்எஸ்னா கியூ யூஸ் பண்ணும். கியூனா ஃபஸ்ட் வந்ததும் ஃபஸ்ட் வெளியே வரும். டிஎஃப்எஸ்னா ஸ்டாக் யூஸ் பண்ணும். ஸ்டாக்னா லாஸ்ட் போட்டது ஃபஸ்ட் வெளியே வரும். ஒன்லைன் மெமரியில் பிஎஃப்எஸ்னா கியூ, கியூனா லெவல், டிஎஃப்எஸ்னா ஸ்டாக், ஸ்டாக்னா டீப். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நம்ம எல்லாத்தையும் எலாபரேட்டாக பார்க்கணுன்னு இல்லை. நம்ம இந்த டேபிள் கம்பேரிஷனை பார்த்தாலே போதுமானது. இப்போ ப்ரீவியஸ் கொஷினை பார்க்கலாம். பிஎஃப்எஸ் யூசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. திங்க் பண்ணுங்க. பிஎஃப்எஸ்னா லெவல் பை லெவல். லெவல் மெயின்டைன் பண்ண என்ன வேணும்? கியூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் கியூ. எக்ஸ்பெக்டட் கொஷின் கம்பேர் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த டேபிளை வச்சு கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் நீங்கள் படித்தாலே போதும், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் கிடைக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். ஆனால் டிரான்ஸ்வர்சல் மட்டும் போதுமா? ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் வேணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் அல்காரிதம். ஒரு அல்காரிதமுக்கு பிகினிங் இருக்கும், எண்டிங்கும் இருக்கும். நம்ம இன்புட் கொடுப்போம், அதை ப்ராசஸ் பண்ணோம், ஃபைனலி அவுட்புட் கொடுக்கும். இதுதான் எவ்ரி அல்காரிதமோட பேசிக் ஃப்ளோ. டெஃபினிஷன் பார்த்தாச்சு. இப்போது அல்காரிதம் ஃப்ளோ பார்க்கலாம். சென்டரில் இருக்கிற ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸ்டார்ட்டில் ப்ரோக்ராம் பிகின் ஆகும், அடுத்து இன்புட் எடுப்போம். எக்ஸாம்பிள் 2 நம்பர்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பி. அடுத்து ப்ராசஸிங் ஆகும், இங்கே லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எந்த நம்பர் பெருசுன்னு கம்பேர் பண்ணுவோம், ஃபைனலி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்டாப். ஆல்மோஸ்ட் எல்லா அல்காரிதம்ஸும் இந்த சேம் ஃப்ளோவை தான் ஃபாலோ பண்ணும். அடுத்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம்.
எக்ஸாமுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்புட் இருக்கும், அவுட்புட் ப்ரொசீட் பண்ணும், ஸ்டெப்ஸ் கிளியராக இருக்கணும், கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, ஃபைனைட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இது ஒன்லைனரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபினிஷ். எக்ஸாமுக்கு இந்த ஒன்லைனரை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. அல்காரிதம் ஆல்வேஸ் டெர்மினேட்ஸ் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபைனைட்னு வேர்ட் வந்தால் அல்காரிதம் ப்ராப்பர்ட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் அல்காரிதம்னு கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இன்புட், அவுட்புட், டெஃபனைட்ஸ், ஃபைனைட்ஸ், எஃபெக்டிவ்னஸ். ஆம்பிக்யூட்டிங்கிறது அதோட ஆப்போசிட். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆம்பிக்யூட்டி. ஏன்னா நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. எது கேரக்டரிஸ்டிக் இல்லாததுன்னா ஆம்பிக்யூட்டி. ஈஸி மெமரியாக அல்காரிதம் ஷுட் பி கிளியர், நாட் ஆம்பிக்யூஸ். ஆம்பிக்யூஸ்னால் தெளிவற்றன்னு மீனிங். இப்போ எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026 பார்க்கலாம். ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் அன் அல்காரிதம்னு கேட்டுக்காங்க. சிம்பிள் ஆன்சர், டு சால்வ் அ ப்ராப்ளம். அல்காரிதமோட பேசிக் கான்செப்ட் என்ன? ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஆன்சர் ஈஸி, டு சால்வ் அ ப்ராப்ளம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் டாபிக். இப்போ அல்காரிதமோட மோஸ்ட் காமன் அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். அதுதான் சர்ச்சிங் அல்காரிதம். ரியல் லைஃப்பில் ஃபோன் கான்டாக்ட்ஸ், கூகுள் சர்ச், லைப்ரரி புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறோம். கம்ப்யூட்டரில் இந்த எஃபெக்டை பண்ண யூஸ் ஆகிறது தான் சர்ச்சிங் அல்காரிதம். டெஃபினிஷன் என்னென்னா, சர்ச்சிங் அல்காரிதம்னா ஒரு கலெக்ஷனில் இருக்கிற பர்டிகுலர் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண யூஸ் பண்ணுற மெத்தட். எலமெண்ட் இருந்தால் அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். எலமெண்ட் இல்லைன்னா ஜெனரலி -1 ஆர் நாட் ஃபவுண்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சர்ச் ஆப்ரேஷன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் மோஸ்ட் பேசிக் ஆப்ரேஷன். எல்லா சர்ச்சிங் மெத்தடும் சேம் ஸ்பீடில் இல்லை. லீனியர் சர்ச் அன்சார்ட்டட் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுவோம். பைனரி சர்ச் சார்ட்டட் டேட்டாவுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா சைஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம். டேட்டா சைஸும் டேட்டா சார்ட்டடாக இருக்கா இல்லையான்னு டிசைன் பண்ணும். இந்த ஃப்ளோ சார்ட் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா அண்ட் கீ வேல்யூ கொடுப்போம். அப்புறம் ஒரு கொஸ்டின், டேட்டா சார்ட்டடாக இருக்கா? இஃப் நோ, லீனியர் சர்ச் யூஸ் பண்ணுவோம். 1 by 1 எல்லா எலமெண்ட்ஸும் கம்பேர் பண்ணுவோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி 0 of nன்னு யூஸ் பண்ணுவோம். இஃப் எஸ், பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவோம். மிடில் காம்ப்ளிமெண்ட் கம்பேர் பண்ணிவிட்டு சர்ச் ரேஞ்ச் ஹால்ஃப் அண்ட் ஹால்ஃபாக நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அதனால் பைனரி சர்ச் ஃபாஸ்ட். டைம் காம்ப்ளெக்சிட்டி O of log n. ஃபைனலி எலமெண்ட் இருந்தால் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா -1 ரிட்டர்ன் ஆகும். இப்போ எக்ஸாமுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துலாமா? அன்சார்ட்டட் டேட்டா லீனியர் சர்ச், சார்ட்டட் டேட்டானா பைனரி சர்ச். இந்த ஒன்லைனரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம். ரிமெம்பர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சர்ச்சிங் அல்காரிதம் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின், டேட்டா சார்ட்டடா? சார்ட்டட்னா பைனரி இல்லைன்னா லீனியர். ப்ரீவியஸ் கொஷினில் வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பைனரி சர்ச் இன் அன் அரே ஆஃப் சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் O of log n. இப்போ எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026 which sorted algorithm can be applied to unsorted data? ஸோ நம்ம ஈஸி ட்ரிக்கை பார்த்தோம் இல்லையா? அன்சார்ட்டட் டேட்டானா லீனியர் சர்ச். சர்ச்சிங் அல்காரிதமில் டேட்டா எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ டேட்டாவை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் சார்ட்டிங் அல்காரிதம். இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். ஷார்ட்டிங்னா சிம்பிளாக சொன்னால் டேட்டாவை ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. அசெண்டிங்னா ஸ்மால் டு பிக், டிசெண்டிங்னா பிக் டு ஸ்மால். எக்ஸாம்பிள் 64, 25, 12, 22, 11 இருக்குது. ஷார்ட்டிங் பண்ணினா 11, 12, 22, 25, 64. சார்ட்டிங் பண்ணினா சர்ச்சிங்கும் ப்ராசஸிங்கும் ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக ஆகும். இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். ஷார்ட்டிங்க்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. பபிள் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், இன்சர்ட் ஷார்ட், மெர்ஜ் ஷார்ட், குவிக் ஷார்ட்னு எல்லா அல்காரிதமும் சேம் ஸ்பீடில் இல்லை. ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் டிஃப்ரெண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணினாலும் டேட்டா சைஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டிசைட் பண்ணும். இந்த ஃப்ளோ சார்ட் ரொம்ப ஈஸி.
ஃபர்ஸ்ட் நம்ம அன்சார்ட்டட் அரே எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் 64, 25, 12, 22, 11. நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்டிங் அல்காரிதம் அப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளில் செலெக்ஷன் ஷார்ட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணி கரெக்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுவோம். ரிமைனிங் எலமெண்ட்ஸுக்கும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுவோம். எல்லா எலமெண்ட்ஸும் கரெக்ட் பொசிஷனுக்கு வந்த அப்புறம் ஃபைனலாக நமக்கு ஷார்ட்டட் அரே கிடைக்கும். காய்ஸ், அல்காரிதம் நேம் மட்டும் ஞாபகம் வச்சா மட்டும் போதாது. எந்த அல்காரிதம் ஃபாஸ்ட், எந்த அல்காரிதம் ஸ்லோன்னு டிஎன்பிசி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பாக நோட்ஸில் எழுதிக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். மெர்ஜ் ஷார்ட் ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் O of n log n. ஈஸி மெமரியாக மெர்ஜ் ஷார்ட்னா டிவைட் பண்ணி மெர்ஜ் பண்ணுவோம். அதனால் 0 n log n, அதாவது O of n log n. இப்போ எக்ஸ்பெக்டட் கொஷின், பெஸ்ட் ஆவரேஜ் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டினா மெர்ஜ் ஷார்ட். அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் அந்த ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸோட டைப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஷார்ட்டிங் மேக்ஸ் சர்ச் ஃபாஸ்டர். இந்த ஞாபகம் வச்சா டாபிக்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஷார்ட்டிங் அல்காரிதமை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதோட டைப்ஸ், பபிள் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட், மெர்ஜ் ஷார்ட் அண்ட் குவிக் ஷார்ட்டை ஒவ்வொரு அல்காரிதமும் எப்படி ஒர்க் பண்ணும், எந்த சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, எக்ஸாமுக்கு எப்படி வரும், கொஷின்ஸ் வரும்னு இந்த கம்பேரிஷன் ஸ்லைடில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பேரிஷன் டேபிள் பார்த்தா எல்லா அல்காரிதம்ஸோட டிஃப்ரென்ஸ் ஒரே இடத்துல புரிஞ்சுக்கலாம். பபிள் ஷார்ட்டில் அட்ஜசன்ட் எலமெண்ட் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணுவோம். செலெக்ஷன் ஷார்ட்டில் மினிமம் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுவோம். இன்சர்ஷன் ஷார்ட்டை ஒவ்வொரு எலமெண்ட்டும் கரெக்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுவோம். மெர்ஜ் ஷார்ட் டிவைட் அண்ட் கன்க்வர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். டிவைட், அதாவது டேட்டாவை டிவைட் பண்ணி மறுபடியும் மெர்ஜ் பண்ணுவோம். குவிக் ஷார்ட்டில் பிவோட் செலக்ட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுவோம். பர்டிகுலர், அதாவது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் இது ரொம்ப ஃபாஸ்ட். டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பபிள், செலெக்ஷன், இன்சர்ஷன், ஆவரேஜ் கேஸில் O of n ஸ்கொயர்னு வரும். மெர்ஜ் ஷார்ட் ஆவரேஜாக O of n log n வரும். குவிக் ஷார்ட்டில் ஆவரேஜும் O of n log n வரும். எக்ஸாமில் மோஸ்ட்லி மெர்ஜ் ஷார்ட் அண்ட் குவிக் ஷார்ட் கம்பேரிஷன் தான் வரும். இந்த மெமரி ட்ரிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பபிள்னா ஸ்வாப், செலெக்ஷன்னா செலக்ட், இன்சர்ஷன்னா இன்சர்ட், மெர்ஜ்னா டிவைட் அண்ட் மெர்ஜ், குவிக்னா பிவட். இந்த 5 கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சாலே அல்காரிதம் ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். விச் அல்காரிதம் டு சூஸ் அப்படிங்கிறதுல ரியல் வேர்ல்டில் எல்லா அல்காரிதம்ஸும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்மால் டேட்டாவுக்கு பபிள் ஷார்ட் அண்ட் செலெக்ஷன் ஷார்ட் யூஸ் பண்ணுவோம். நியர்லி ஷார்ட் டேட்டாவுக்கு இன்சர்ஷன், லார்ஜ் டேட்டாஸ்க்கு மெர்ஜ், ஃபாஸ்ட் ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ்க்கு குவிக் ஷார்ட் யூஸ் பண்ணுவோம். டிஎன்பிசி எக்ஸாமில் மெயின்லி இந்த கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகுது. டைம் காம்ப்ளெக்சிட்டி, பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் கேஸ் அண்ட் ஸ்டேபிள் விசஸ் அன்ஸ்டேபிள், இன் பிளேஸ் விசஸ் நான் இன் பிளேஸ், டிவைட் அண்ட் கன்க்வர்னு இந்த டாபிக் கண்டிப்பாக நோட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க. வித் திஸ் யூனிட் 2 part 2 கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணுற டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஹேஷிங், அல்காரிதம் அனாலிசிஸ், டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ், என்பி கம்ப்ளீட் அண்ட் ஹார்ட் and much more important TNPC previous year questions-உம் expected questions-உம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video.